ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு பேனில் போட்டு வாட்டரை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு குக்காக விட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனிமிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், மஞ்சத்தூள் ரெண்டுமே ஒரு கொஞ்சம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அண்ட் அப்புறம் வந்துட்டு சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டு படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதோட நம்ம கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேர்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மேரினேட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் ஆகட்டும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஆயில் விட்டு நல்லா சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் நீங்கள் வந்து போட்டுடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்து சட்டியில் ஒட்டாமல் நல்லா ஒரு மொறுன்னு கிறிஸ்பினஸோடு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். 65 ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.